மீட்பரேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. மீட்பரேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. லோக பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொந்தமான இரத்தம் சிந்தி மீட்டு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். லோக பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர், லோக பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர், சொந்தமான இரத்தம் சிந்தி மீட்டு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர். மீட்பரேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. இயேசுவே, கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில் ஏழையான் என் பாவ பாரங்களை எங்கு சென்று நான் தீர்த்துக் கொள்ளுவேன்? இயேசுவே, கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில் ஏழையான் என் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன்? இயேசுவே, கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில் ஏழையான் என் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன்? பூவில் எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன்? மீட்பரேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. தேவனே, என்னை ஏன் கைவிட்டீரோ என்று இயேசு கதறினாரே. பாவத்தால் பிதாவின் முகத்தையும் அவர் பார்க்க முடியாதபடி நமக்காக அவர் பாவமானார். தேவனே, என்னை ஏன் கைவிட்டீரோ என்று இயேசு கதறினாரே.
பாவத்தால் பிதாவின் முகத்தையும் பார்க்கவும் முடியவில்லையோ? இயேசு பார்க்கவும் முடியவில்லையோ? மீட்பர் இயேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயம் அடைந்தே, மூன்றாணி மீது காயம் அடைந்தே. அன்னை தந்தை யாவரிலும் மேலாய் அன்பு கூர்ந்தார் அண்ணல் இயேசு. ஆச்சரிய தேவ அன்பை பாட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? அன்னை தந்தை யாவரிலும் மேலாய் அன்பு கூர்ந்தார் அண்ணல் இயேசுவே. அன்னை தந்தை யாவரிலும் மேலாய் அன்பு கூர்ந்தார் அண்ணல் இயேசுவே. ஆச்சரிய தேவ அன்பை பாட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? மீட்பர் இயேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. பாவபாரம் லோக கவலைகள் தாவி உன்னை சூழ்ந்த போதிலும், தேடி நாடி ஓடி வந்தால் உன்னை தேற்றி ஆற்றி தாங்குவார். ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் தர வல்லவராயிருக்கிறார். பாவபாரம் லோக கவலைகள் தாவி உன்னை சூழ்ந்த போதிலும், பாவபாரம் கவலைகள் தாவி உன்னை சூழ்ந்த போதிலும், தேடி நாடி ஓடி வந்தால் உன்னை தேற்றி ஆற்றி தாங்குவாரவர். இப்போ தேற்றி ஆற்றி தாங்குவாரவர். மீட்பர் இயேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. கோரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மனமும் உருகிடுமே. கோரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மனமும் உருகிடுமே. மாயலோக ஆசை வஞ்சிக்குமே, மாறிடாத இயேசு போதுமே. என்றும் மாறிடாத இயேசு போதுமே. ஓரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மனமும் உருகிடுமே. கோரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மனமும் உருகிடுமே.
மாயலோக ஆசை வஞ்சிக்குமே, மாறிடாத இயேசு போதுமே. என்றும் மாறிடாத இயேசு போதுமே. மீட்பரேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே, மூன்றாணி மீது காயமடைந்தே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபாசனத்திற்கு முன்னே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 26:39 வாசிக்கும் போது, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தம். சிலுவை என்றால் என்ன? என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. எதெல்லாம் நம்ம சித்தங்கிறோமோ அது சிலுவை கிடையாது. ஸ்தோத்திரம். அது அவமான சின்னம். ஆனால் வெற்றி பெற்ற சிலுவையின் சின்னம் எதுனா, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம்தான். பஞ்சமாக இருக்குன்னு சொல்லி தஞ்சம் தேடி மோவாப்புக்கு போனாங்க. மோவாப்பில் சோறு கிடைச்சது. 10 வருஷத்தில் ஆண் வர்க்கத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு. பெத்லகேம் அப்பத்தின் வீடு, சோறு போட்டே காலி பண்ணுகிற இடம் மோவாப். அப்பத்தின் வீடு, பஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் சந்தித்து ஆகாரத்தை கொடுக்கிற இடம். என் சித்தம் அல்ல, உங்க சித்தமாக கடவுது. அல்லேலூயா. சோறு போட்டே காலி பண்ணுகிற இடம்தான் மோவாப். மடியில் படுக்க வைத்து காலி பண்ணுகிற இடம்தான் தெலீலாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் சமூகத்தில், அவர் மார்பில் சாய்ந்து கொள்ள ஒப்பு கொடுப்பது, அவர் மேலே அன்பு கூற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. தேவ சித்தம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆசீர்வாதத்தின் ரகசியம் இங்கே தான் இருக்குது. இயேசு சிலுவையில் மரிக்கலைன்னா நம்ம யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், எல்லாரும் கெட்டு போயிருப்போம். அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால தான், நான் விரும்புகிறதுபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி, என் ஆசை அல்ல உம்முடைய ஆசை என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அவரும் உயிரோடு எழுந்தார், நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார், நாமும் தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த சித்தம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் தேவ சித்தம்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். தேவ நோக்கம் பரலோகத்தோடு இணைந்து கொள்ளணும். அநேகர் பரலோகத்தோடு இணைந்து கொள்ளாமலே தங்களுக்கானவைகளை நோக்குகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அவர்கள் தங்களுக்கானவைகளை நோக்குகிறவர்கள். ஊழியத்தோடு இணைந்திருந்தால் நீங்கள் சிலுவை இல்லை, நான் மட்டும் நேராக தான் வந்தேன்னா நீங்கள் சிலுவைக்குள்ளே இன்னும் வரலை. ஸ்தோத்திரம். மைனஸில் இருக்கீங்க. கர்த்தரோட இணைந்து கொண்டால் தான் ப்ளஸ் ஆகும். ஹல்லேலூயா. மைனஸாக இருக்கிற மனிதன் தேவனோடு இணைந்து கொண்டா ப்ளஸ்ஸாக மாறுது. கர்த்தரோடு இணைந்து கொள்ள, சபையோடு இணைந்து கொள்ள, சபையில் தேவன் வைத்திருக்கிற ஆவியானுடைய திட்டங்களோடு இணைந்து கொள்ள, நம்ம பங்கை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் கேளுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. நீங்கள் 2 வகையான மக்களாக இருப்பீங்க. அதில் என்னன்னா, ஒன்று தன் தேவைக்காக தேவனை தேடுகிறவர்கள், இன்னொன்று தேவனுடைய தேவையோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள். தங்கள் தேவைகளை தேவனால் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவருடைய தேவைகள். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க பாருங்கள். ஃபஸ்ட் லெவல், ஆரம்பத்தில் பிரைமரி லெவலில் நமக்கு ஒரு தேவைகளோடு தேவனை தேடி வருவோம். நமக்கு ஒரு அவசரம்னா தேவனை தேடி வருவோம். ஆனால் அடுத்து முதிர்ச்சி பெற்ற நிலைமை வரும்போது நமக்கு தேவையை பற்றி கவலைப்பட மாட்டோம். தேவனுடைய தேவையில் கவனம் செலுத்தி கொண்டே இருப்போம். நம்முடைய தேவைகள் நமக்கு கூட கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஓட்டத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். தேவனுடைய சுமையை சுமப்பீர்கள். பிதாவின் சிந்தையை கொண்டு இருப்பீர்கள். தேவனுடைய வேலையில் உங்கள் பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் இதில் என்னன்னா, மூன்றாவது ஒரு பரிதாப நிலை இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. என்னன்னா,
அவங்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு கழுத்து கொடுக்காம தேவனுடைய சுமையை சுமக்காமலே தனக்கு பலனை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுப்பார், அதற்கு பின்பு அந்த ஆசீர்வாதங்கள் நின்று போய்விடும். ஆனால் தேவனுடைய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள், உங்கள் சந்ததியின் காரியங்கள், தலைமுறை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த ரகசியத்தை புரிந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. எதுலேயும் உங்கள் பங்களிப்பு இருக்கணும், எல்லாத்துலேயும் உங்கள் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வேறு உங்கள் காரியத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் கேளாமலே கர்த்தர் கொடுப்பார். பரமபிதா நமக்கு இன்னதென்று அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, அவருக்கு நம்ம இங்கே வந்து ஜெபம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். உடனே உங்கள் மேலே சில பொறுப்புகளை கர்த்தர் வைப்பார், நுகத்தை கொடுப்பார். அந்த நுகத்தை சுமந்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா உங்கள் காரியத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி போயிடும். அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற வனாந்திரத்தில் பயிற்சி கொடுக்குற இடம் பாருங்கள். கார் ஓட்டணும்னா, பைக் ஓட்டணும்னா இந்த கிரவுண்டு மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டில். அங்கே தான் ஓட சொல்லி கொடுப்பாங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதே மாதிரி ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளுக்கு பயிற்சி கொடுக்குற இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்படி இல்லாமல் நம்ம அவரோட ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்ம காரியங்களெல்லாம் கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பார். எல்லாரும் அப்படி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே, அதுவே தூய தேவ அன்பே போதும் மாய உலகினிலே. யாரோடு இணைத்துக் கொள்ளணும்? இயேசுவோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, இயேசுவோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும். சுய வெறுப்பு இருந்தால் தாங்க முடியும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சா தான் முடியும். ஏன்னா நம்ம விரும்புறது மாம்சம், மனசு. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறத மட்டும் தான் யோசிக்கும். ஆண்டவர் நீடிய வாழ்வை யோசிக்கிறார், என்றும் நன்றாயிருப்பதற்குரியதை யோசித்து கொண்டு இருக்கிறார். அந்த சிந்தையில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எனவே முதல்ல அந்த சிலுவை என்பது தேவ சித்தம். இந்த பகுதியில் எல்லாரும் கவனம் செலுத்துங்க. இதிலே 80% பேர் விடுதலை ஆயிடலாம். தேவ சித்தம்ங்கிற பகுதியில் மட்டும் கவனம் செலுத்தினாலே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தபடியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மனுஷ ரூபம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமா பாருங்க, மனுஷ ரூபம்ங்கிறதே தேவ சாயல், மனுஷ ரூபம், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. என்ன ரொம்ப தேவ ரூபம், மனுஷ ரூபம். இங்க இருக்கிற நம்ம மனுஷருங்கிறதுல இருந்து இப்ப அப்படியே உங்களை மனுஷன்லேருந்து மிருகமா மாற எத்தனை பேர் விரும்புவோம்? வெளியில மிருகமா மாறுறதுன்னா எத்தனை பேர் விரும்புவோம்? பன்றிகள் மாதிரி மாற எத்தனை பேர் விரும்புவீங்க? ஒருத்தரும் விரும்ப மாட்டோம். தேவன் மனுஷன்லேருந்து கீழே இறங்க விரும்ப மாட்டோம். சரி, அது விடுங்க. வேற ஏதாவது ஸ்தோத்திரம், நம்ம மிருகம் மாதிரி மாற விரும்ப மாட்டோம். ஆனால் மிருகமாக உள்ள அந்த ஆவிகள் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும், அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், என்ன ஆவி? இயேசு அதான் கேட்குற, நீ என்ன ஆவி உடையவர்கள் அறியீர்களா? உனக்கு என்ன ஆவி இருக்கு? அவன் சரியில்லை, உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி தான் பெண்களுக்கு இருக்கணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கணுமா ஆண்கள்? நமக்குள்ள அந்த நல்ல ஆவி. இந்த நாளில் அவங்க ஆவியை செக் பண்ணி பாருங்க. என் ஆவியை சரிப்படுத்த எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க இயேசுவின் நாமத்தில். எல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்புகள். என் ஆவியை நான் சரிப்படுத்தின ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில், ஆமென். இந்த இடத்துல அப்போ மனுஷ ரூபம்ங்கிற இடத்துல வந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. சிலுவை என்றால் இரண்டாவது காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியணும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க என்னோட சொல்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அது ஜெபம் பண்ணும்போது தெரியும், செய்தி கேட்கும்போது தெரியும். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம் என்ன? கீழ்ப்படியாததெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம கீழ்ப்படியும் போது தான் கீழ்ப்படியாமைக்கெல்லாம் தண்டனை வரும். கர்த்தருக்குள் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். எப்படியாக? கீழ்ப்படிதல். அதான் சிலுவை. அதனால சிலுவை பாதம்னா என்னன்னா கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்குன்னு ஒன்று சொல்லுவார், கீழ்ப்படியணும். ஒன்று, சபை உங்களுக்கு ஒன்று சொல்லும், கீழ்ப்படியணும். முன்பு தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். தேவ ஜனங்களை கர்த்தருடைய பாதையில் நடத்த ஒப்பு கொடுக்கணும். உங்களை கொண்டு தேவன் என்னென்ன செஞ்சு பரலோக பலன் கொண்டு வருவார்னு எங்களுக்கு வெளிப்பாடு தருவார். கர்த்தர் யார் யாரை கொண்டு என்னென்ன அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை எங்கிட்ட சொல்லுவார். அதற்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் அதை விட்டுவிட்டு எங்கள் வேலை, எங்கள் வீட்டு வேலை, உனக்கு வீடே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பரலோகத்தில் பலன் வந்துச்சுன்னா கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதிக லாபமாக இருக்கும். தங்க இங்க வீடு இன்றி போனாலும் பரலோகில் தங்கத்தாலே வீடு உண்டு, பயமில்லையே. தங்க இங்க வீடு இன்றி போனாலும் பரலோகில் தங்கத்தாலே வீடு உண்டு, பயமில்லையே. ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்து காரியத்தில் லாக் ஆகாதீங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய காரியங்கள். சொல்லுங்க, உலக காரியங்கள் அனைத்தும் எக்ஸ்ட்ராவா தேவன் கொடுக்கிற காரியங்கள். சில ஆஃபர் இருக்கும் பாருங்க, நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா 30% எக்ஸ்ட்ரா. ஸ்தோத்திரம். அதே போல தான் கர்த்தர் காரியங்களை உங்கள் மைண்டில் வைங்க. உங்கள் காரியங்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆட்கள் எப்படி ஃபெயிலியர் ஆகிறதுனா, ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, கொடுக்கிறவர்கிட்ட எதிர்பார்க்காம அவரை தேடாம பொருட்களையே தேடிட்டு இருக்கனால அது கிடைக்காம போயிடுது. அதனால் தேவனை தேடுங்க. கர்த்தர்கிட்டருந்து எல்லா நன்மையும் வரும். கர்த்தர்கிட்ட எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்போ சிலுவைனா கீழ்ப்படுகிறது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த நாட்களில் வசனமே இல்லை, அபூர்வம். வசனமே இல்லாத ஒரு காலம், ஏலியின் காலம். தரிசனமே இல்லை, தரிசனமும் இல்லை. ஸ்தோத்திரம். தரிசனம்னா என்ன? அடுத்தடுத்த திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ஒரு தரிசனமும் கிடையாது. ஸ்தோத்திரம். தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். ஸ்தானத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறது. ஸ்தானத்தில் தூங்குகிறவர்கள். கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், தூங்குவதற்கல்ல, செயல்படுவதற்கு. ஸ்தோத்திரம். கண்கள் இருளடைந்து விட்டது. ஏலியின் கண்கள் இருளடைந்து விட்டது. அப்போ அடுத்த ஜெனரேஷனை எழுப்பியிருக்கணும்ல, ஏலி அதை செய்யலை. அடுத்த ஜெனரேஷனுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். அடுத்த ஜெனரேஷனை எழுப்பாமலே இந்த ஏலியே நின்று கண் அவிஞ்சு போச்சு. முட்டை அவிச்ச மாதிரி கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சு. கண்ணுக்கு முன்னால் அடுத்த தலைமுறை எழுப்ப கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. 50-60 வயசு ஆயிடுச்சா, அடுத்த தலைமுறை எழுப்பி நீங்கள்லாம் பேக்கப் பண்ணணும். அஸ்திபாரமாக மாறணும், வேற மாறணும், வேறு கொள்ளணும். அநேகர கண்களுக்கு முன்னால் எழுப்பி விட கர்த்தர் கிருபை தருவாராக. அநேக அம்மாமார்கள், ஐயாமார்கள் உங்கள் ஜெனரேஷனை எழுப்ப சங்கடப்பட்டிருக்கீங்க. உங்கள் கண் அவிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு பார்வை அடைய வேண்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில். உங்கள் பிள்ளைகளை எழுப்ப தவறுறீங்க, உங்கள் மகள்களை எழுப்ப தவறுறீங்க. அல்லேலூயா. கண் அவிஞ்சு போனவங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தில். ஆனால் அப்பந்தான் கர்த்தர் ஒரு சாமுவேலை எழுப்புகிறார். சொல் அடியேன் கேட்கிறேன் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு எதிலெல்லாம் கீழ்ப்படியலன்னு பார்க்கணும். என்னுடைய கீழ்ப்படியாமைகள் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா அது அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்துடலாம். கீழ்ப்படுகிறவங்க மேலே ஆவியானவர் இருப்பார், அப்படியே பரிசுத்த ஆவி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்குது, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். தானே தன்னை தாழ்த்தினார். நானே என்னை தாழ்த்த வேண்டும். சிலர் ஏதாவது சொன்னதுக்கப்புறம் இல்லைங்க ஆமாங்க அப்படி இருக்கக்கூடாது. நாமே தாழ்த்திடணும், தன்னைத்தானே தாழ்த்திடணும். அப்படியே இந்த சரீரம் ஜெபத்துக்கு ஒத்துழைக்கணும். இந்த சரீரம் ஜெபிக்கணும். ஜெபம்னோடனே என்ன செய்யணும்? இந்த சரீரம் அப்படியே தாழ்த்தணும், சோத்திரங்கணும், பணியணும், முழங்கால் முடங்கணும், சகோதரிகள் முக்காடு போடணும், ஐயாமார்கள் நல்லா கையை தட்டணும், சோத்திரம் பண்ணணும். அந்த சரீரம் ஒத்துழைக்கணும். இந்த சரீரம் ஜபிக்கிற சரீரமாக மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த சரீரம் ஜபிக்கிற சரீரமாக மாறணும்? நல்லா சொல்லுங்கள், இந்த சரீரம் ஜபிக்கிற சரீரமாக மாறணும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாருன்னு கேளுங்க. ஏசப்பா, இந்த சரீரம் ஜபிக்கிற சரீரமாக மாறணும், ஜபிக்கிற சரீரமாக மாறணும். சில சரீரம் ஷாப்பிங் மட்டும்தான் ஒத்துழைக்கும். ஷாப்பிங் போயிடுவோம்னா உடனே ஸ்தோத்திரம், அப்படி காலில் வீல் விங்குன்னு போக முடியும். இப்படி தப்பு கிடையாது, அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஸ்தோத்திரம். ஆனால் ஜபத்துக்கு வராத சரீரமாக இருக்கக்கூடாது. ஜபம்
ஜெபம்னா எப்போ முடிப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கணும். அவர்கள் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் கூட்டம் முடியும் 1 மணிக்கு. முடித்ததுக்கப்புறம் போக மாட்டோம். சில வாலிபர்கள் உட்கார்ந்து அப்புறம் ஜோமணும். 4:30 மணிக்கு மேலே தான் ஜெபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் 5 மணிக்கு போய் சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு இன்றைக்கி சாப்பிடணும்? அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள், இன்றைக்கி பெரிய பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கிரைய செலுத்த வேண்டிய காலம். வாலிபர்கள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகள் கூட்டம், ஒரு கூட்டம் முடிஞ்சாலும் நீங்கள் தோத்திரையா தோத்திரையா சோத்திரையான்னு ஜோம் பண்ணணும். வாலிபர்கள்லாம் கம்பல்சரியாக உட்காந்து ஜோம் பண்ணணும். இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தேவாலயத்தில் தூணாக்குவார், அவன் அதி நின்று ஒரு நாளும் நீங்குவதில்லை. இந்த தூண்கள் எப்படி நிற்குதோ நீ அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிற்க வேண்டும். அடுத்து தாழ்த்தினார். நம்மையே நாம் தாழ்த்தணும். நம்மளை அந்த பேசும்போதே நம்மளை பெருசாகவும், நம்மளை ரொம்ப பெருசாகவும், மற்றவங்கள ரொம்ப டம்மியாகவும் பேசக்கூடாது. அது நம்மளை தாழ்த்தி மற்றவங்கள மேன்மையாக பார்க்கணும். எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரும் அற்பமானவர்கள் கிடையாது. ஒன்று, உங்களை உண்டாக்குனது தேவன். சில பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, சைனாவில் தயாரிக்கிற பொருள், ஜப்பானில் தயாரிக்கிற பொருள். ஸ்தோத்திரம். எப்படி இருக்குல்ல? அப்போ எந்த ஒரு பொருள் நல்லா இருக்குது? ஒவ்வொரு பொருள் பாருங்கள். சில பொருள் ஜப்பான், மேட் இன் ஜப்பானுங்க. ஸ்தோத்திரம். இந்த கீபோர்டே பாருங்கள், அது ஜப்பானில் தயாரித்தா அது ரேட்டு வேறு. எங்கே தயாரிக்கிறதுன்னு இருக்கு. எங்க நீங்களும் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் டம்மி பீஸ் கிடையாது, நீங்கள் மாஸ்டர் பீஸ். ஹல்லேலூயா. 2வது, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனால் நம்மையே நம்ம தாழ்த்தணும். அவங்கவுங்க தாழ்த்திடணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண உடனே தாழ்த்திடணும். இந்த 3 பாயிண்ட்: தாழ்த்துறது, ஒப்பு கொடுக்கறது, சுத்திகரிக்கிறது, அப்புறம் தான் துதிக்கிறது. அப்புறம் அப்படியே ஆவியானவருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். பரிசுத்தாவி எடுத்துட்டாருன்னா இரவும் பகலாக தெரியாது. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இரவும் பகலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். இரவும் தெரியாது, பகலும் தெரியாது, போய்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நான் அடிமை. தாழ்த்துறது தான். இந்த பகுதியில் எங்கெங்கே தாழ்த்தலையோ தாழ்த்துங்க. அப்பா அம்மாட்ட போய் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், அப்பா கீழ்ப்படிய மாட்டேன், நான் வீட்டை சுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாலிப பிள்ளைகள், வீட்டில் வேலை செய்யாத பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா உன்னை தாழ்த்து. அதுதான் சிலுவை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சிலுவை சுமந்தராய் சீசராக்குவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். ஸ்தோத்திரம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை எல்லாரோடு இருப்பதாக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.